நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், இணையாக ஒருபோதும் இருந்தறியே. இல்லையா? நெஞ்சே நீ நினையாய். கடக்கடன் வரணும் நெஞ்சத்தை பற்றி. அதனால் யாரும் சினிமாப்பட்ட சொல்லிடாதீங்க நான் நெஞ்சத்தை சொல்லிட்டு. அடுத்தால அந்த உடம்பு, புலால் உடம்பு தான் நம்ம உடம்பு. இதுக்குள்ளே புகுந்து நின்ற கற்பகம். சுவாமியை என்னவா சொல்லிட்டாரு? கற்பகம்னா என்னது? கற்பகம்னா என்னது? ஓச்சே, கற்பகம்னா என்னது எனக்கு தெரியாது, நீங்களாம் தான் சொல்லி தரணும். கற்பகம்னா மரம் அல்லது விருட்சம். அது என்னதான் செய்யும்? அப்படி என்னதான் அதுக்கு விசேஷம்? கேட்டதை மட்டும் தருமா, கேட்காதையும் தருமா? கேட்டதை தரும். சுவாமி கேட்காதையும் சேர்த்து தந்துடும். நமக்கு கேட்க தெரியாத, ஐயோ இதுக்கு கேட்க தெரியல, நம்மளே கொடுத்துருவோம், பார்த்து பார்த்து கொடுப்பாரு. சரியா? அந்த கற்பகம்ங்கிற ஒரு வார்த்தை போதும் நமக்கு. சரியா? இது வேற எந்த தளத்துக்கு வரும்? கற்பகம் கஞ்சனூர் ஆண்ட கற்பகமே. கஞ்சனூர் ஆண்ட கற்பகத்தை கண்ணார கண்டு உய்ந்தேன் நான். இவரே பாடியிருப்பார். சரியா? அதனால் கற்பகமே யான் உன்னை விடுவேன். விடக்கூடாதுன்னா எப்படி? நீங்கள் நம்ம எப்போதும் லூஸ் விட்டுட்டு தான் இருக்கோம், ஆனால் நம்ம விடக்கூடாதான். விடுவேன் நல்லைன்னா விடாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இம்மையே உன்னை, அதை சொல்லுங்கப்பா, அதை சொல்லுங்க. இம்மையே உன்னை, சரியா? அதை சொல்லணும். நம்ம வாக்கியமே வரக்கூடாது, நம்ம வார்த்தையே வரணும். ஞானிகளோட வாக்கையே புழங்கணும். நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு கவர் கொடுக்கீங்கன்னா அதில் ஒரு திருமுறை வரியை எழுதுங்க. சரியா? அந்த மாதிரி பழகுது. சரி, அடுத்து கனகமா மணி நிறத்து எம் கடவுளானே. சரிதானே? சரி, இனி அடுத்த பாட்டு. திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும். இதை கேள்விப்பட்டோன்னா நீதி நூலில் ஒரு வாக்கியம் ஞாபகத்துக்கு வரணும். யாருக்கு வருது? காப்பி குடிச்சோட சந்தோஷமா இருக்கு. டீயாமா? அது கூட யோசிக்க தெரியல எனக்கு. நேராயிட்டு மண்டையிலோடு. அடுத்து திருவெண்ணீர் அணியாத திருவிலூரும். கண்டிப்பாக நெற்றியில் என்ன இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சரி, அப்போ திருநீர் அணியாத ஊரில் இருந்தால் எனக்கு பிடிக்காது. சரியா? அப்படின்னு சொல்கிறார். பருக்கோடி பக்திமையால் பாடாவும். என்ன செய்யணுமா? பக்தியோடு பாடணும். சுவாமியை பற்றி பாடிக்கிட்டே இருக்கணும். பாடும் பணியே பணியாய், பாடும் பணி அருள்வாய். யாரோட பாட்டு? கந்தர் அனுபூதி. அவங்க அருளினாதர் அந்த வாய்க்கிலே தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போதே வச்சு பாடும் பணியே பணியா இல்லை. எனக்கு உன்னை பாடுற பணியை எனக்கு கூடன்னு கேட்கணும். பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி. ஆனால் நம்ம அந்த பணி வந்து எனக்கு பாடுற பணி வேணும். நம்மளால் இப்போ உழவார பணிக்கெல்லாம் போக முடியாது. சரிதானே? பாட முடியல நமக்கு. சரிதானே? அடுத்தால பாங்கினோடு பல தளிகள். ஒரு பெரிய ஊரில் ஒரு சிவாலயம் மட்டும் இருக்குமா, கூட கொஞ்சம் கோயில், தளினா கோயில், கூட கொஞ்சம் கோயில் இருக்குமா? உதாரணம் மதுரை எடுத்துட்டா மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும், ஆதி சொக்கநாதர் கோயில் இருக்கும், இம்மையில் நன்மை தருவார் இருக்கும். அப்படி திருநெல்வேலி எடுத்துட்டிங்கன்னா தொண்டர் நயினார் இருப்பார் பக்கத்தில். நெல்லைப்பர் காந்தி பக்கத்தில் தொண்டர் நயினார் கோயில் இருக்கும், கோமதி அம்பாளும், அது மாதிரி நிறைய இருக்கும். சரியா? அதனால் பல தளிகள் எல்லா ஊரும் விருப்போடு வெண்சங்கம் ஊதாகும். சங்கு சப்தம் வந்து நல்ல ஒரு மங்களத்தோட அடையாளம். கோயிலில் கண்டிப்பாக என்ன ஒலி கேட்கணும்? அங்கே வந்து 2 வரும், ஒரு 7:30 வரும். வேண்டாததை பேசும். அது நம்ம காதில் விழாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன சத்தம் கேட்கணும் நமக்கு? அது பேசுகிற அந்த நாராசமான வார்த்தையில் நம்ம காதில் விழாமல் இருக்கிறதுக்கு தான் என்னது? அந்த சங்கம். மார்கழி மாதம் அந்த காலத்தில் என்ன 4 மணிக்கு சங்கு ஊதி எழுப்பிட்டே போவாங்க வீட்டிலலாம். எனக்கு நினைவு தெரிய எங்கள் அப்பா வீட்டுக்கு முன்னாடிலாம் திருநெல்வேலியில் அப்படி வாசலை அழகாக சங்கு ஊதிட்டே போவார். அந்த குதிரை ஒரு பேர் வையாபுரின்னு சொல்லுவாங்க. ஊதிட்டே போவார், எல்லாரையும் எழுப்பி விட்டுருவார் காலையில் வந்து. அடுத்தால விதானம்னா மேல் கூரை, வெண்கொடி, அதெல்லாம் அந்த திருவிழாவில் உள்ளது. அதெல்லாம் இல்லா ஊரும். அறுப்பு, இந்த அரும்புங்கிறது இந்த எல்லாமே இப்படி வருது இல்லையா? அந்த திருக்கோயில், பருக்கோடி, விருப்போடுன்னு வருது. அதனால் அறுப்புன்னு வந்துட்டு அரும்பு. அரும்போடு மலர் பறித்துட்டு உண்ணா ஊரும். அரும்போடுன்னா என்னது? என்ன அரும்போடு?
மொட்டா இருக்கணும். அது ஏன் மொட்டா போடணுமா? விரிஞ்சா தேனை பூரவும் விரிஞ்சா அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. சென்டென்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. இருக்கட்டும்ப்பா. விரிஞ்சா என்ன கஷ்டம், அரும்பா இருந்தா என்ன லாபம்? விரிஞ்சா அந்த பாயிண்ட்டுக்கு தான் இத்தனை வாட்டி கதறிக்கிட்டே இருக்கு. எச்சில் பட்ட பூவை சுவாமிக்கு போடக்கூடாது. அது மொட்டா இருக்கும் போதுனா தேன் இருக்கும். நீங்கள் பறித்து வீட்டுக்குள்ளே வந்தப்பறம் கூட அது மலரலாம். செடியில் இருக்கும்போதுனா என்ன வந்துடும், பூச்சிகள் பூரா வந்து அந்த தேனை பூரா மனமும் போயிடும். சரியா? வேற வழியிலேன்னு விரிஞ்ச பூ நம்ம பூஜைக்கு எடுத்துக்கிறோம், இருந்தாலும் சொல்கிறேன். சரியா? அரும்போடு மலர் பறித்துட்டு எனது பூஜைக்கு நல்லா அரும்பாக வச்சு பூஜை பண்ணாத ஊரும் அவையெல்லாம் ஊரெல்லாம் என்னதான் அது? காடு, அடர்ந்த காடா. காட்டில் என்ன இருக்கும்? எனக்கு தெரியாது. காட்டில் என்ன இருக்கும்? விலங்கு. அப்போ இதெல்லாம் செய்யாத ஊரில் இருக்கவங்கெல்லாம் யாரு? அது ஊர் கிடையாது, அது காடு. அதில் இருக்கவங்கெல்லாம் மனுஷனை கிடையாது, விலங்கு. நல்ல வேலை, இப்போ அந்த கண்டத்தில் இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சிட்டோம். சரிதானே? சரி, அடுத்த பாட்டு அற்புதமான பாட்டு. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில். சுவாமியுடைய பஞ்சாட்சரத்தை சொல்லாதவங்க தீவண்ணர்ங்கிறது யாரு? சுவாமி. திறம் அவருடைய இயல்பை பேசாராயில், அவரோட இயல்பை பற்றி கண்டிப்பாக பேசணும். சரியா? ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் அப்படின்னா கோயிலுக்கே போகாதவங்க. இதுக்கு ஒரு நீதிநெறி வாக்கியம் சொல்லுங்களேன். நீதி நூல்களோட வாக்கியம். அப்போ அதை வந்து கோயில் இல்லா ஊர் சொன்னீங்களா, அது மாதிரி இது கொண்டு சொல்லுங்களேன். இதில் வந்து என்ன சொல்லி, கோயிலுக்கு அவங்க ஒரு காலம் கூட போகலை, எப்போதுமே கோயிலுக்கே போலேங்கிற மாதிரி வருது. அப்போ கோயிலுக்கு போகணுங்கிற மாதிரி வரணும். ஆலயம் தொழுவது அவ்வளோதான். நீங்கள் இங்கே இருக்கையில் கொஞ்சம் அங்கே போகணும், யோசிக்கணும். சரியா? எல்லா நீதி நூலும் அது தம்மா நமக்கு சொல்லி அழகாக சொல்லி. உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில். சாப்பிட முன்னால் என்ன செய்யணும்? பூஜையை முடிச்சுட்டு சாப்பிடணும். ஒன்று. இன்னொன்று உண்பதுங்கிறது இந்த பூச்சிகள்லாம் போய் தேனை உண்பதன் முன் அந்த முந்தின பாட்டில் உள்ளதே இங்கே எடுத்துக்கிட வேண்டிதான். அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில். நோய் நீங்கணும்னா என்ன வேணும்? திருநீருக்கும் நோய் நீக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? மந்திரமா இருக்கட்டும். இந்த வரி வேணும் எனக்கு, இதுக்கு தகுந்த வரி அதில் எங்கே இருக்கு? அதுக்கு பதியம்லாம் வேணும், அது வாசிச்சுல வரணும். எடுமா தாயே, மந்திரமாவது நீர் எடு. ஆளுக்கு ஒரு பாட்டு பாருங்க. ரெண்டாவது பாட்டு என்னது? வேதத்தில் உள்ளது நீர், வெந்துயர் தீர்ப்பது நீர், போதம் தருவது நீர், பொன்பிது போத தகுவது நீர், உண்மையில் உள்ளது நீர், சீத புனர்வயிறு சுந்த அளவாயா திருநீரை. அடுத்தால முக்தி தர்றது கடைசியில். நோய் தீர்றதுக்கு என்ன வார்த்தை இருக்கு? சரி, இப்போ கிளாஸ் ஒர்க் ஹோம்ஒர்க் ஆகிட்டு. ஆமாம், இதுக்கு முந்தின ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுட்டு வந்தீங்களா? அது ஹோம்ஒர்க் செஞ்சோம், ஆனால் ஹோமில் இருக்குது. அப்படி தானே? அவ்வளோதானே? சரி, இதை குறிங்க. இதை கொஞ்சம் அந்த மந்திரமாவது நீர் பதிகத்தை அசை போட்டிங்கன்னா நமக்கு நோய் எப்படி தீருது சரியா அப்படிங்கிறது அதில் வரும், கண்டுபிடிங்க. வெந்நீர் அணிந்தால் நோய்கள்லாம் கெடும். அடுத்து, அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில். இல்லையா? இவங்கெல்லாம் எதுக்கு தான் பிறந்தாங்கன்னு பார்த்தா, பெருநோய்கள் மிக நலிய, நல்ல கிரானிக் டிசீஸ் புறம் வந்து பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாக. சாகணும், பிறக்கணும், சாகணும், இதுக்காகவே பிறந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க. அது தொழிலாயிட்டு. பிறக்கிறதோ இறக்குறதோ தொழில். போக்குவரத்து நடந்துக்கிட்டே இருக்கு. டிரான்ஸ்போர்ட் சூப்பராக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? சரி, அப்போ எதிர்மறை முகத்தால் இல்லையா ஒழுக்க நெறி இல்லாதவர்களுக்கு பிறவி துன்பம் நீங்காதுன்னு ஆணித்தரமாக எடுத்து சொல்லியிருக்காரு. பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கிறாருன்னா உனக்கு முக்திக்கு வழி கிடையாது, பிறவி நீங்காது.
அப்படின்னு எதிர்மறையில் சொல்லியிருக்காரு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். தீப்பிணி ஆயின தீர இல்லையா? அதே தான். உடம்புல இருக்க இடரெல்லாம் நீங்குதுன்னு நம்ம விபூதி பூசும் போதே நம்ம உடம்புல இருக்க எல்லா வலியும், எஸ்பெஷலி உங்களுக்கு விபூதி பூசும்போது இந்த வரியை சொல்லிகிட்டே பூசுங்க. ஏல உடம்பிடர் தீர்த்து இன்பம் தருவது நீரு சொல்லிட்டு பூசு. சரியா? ஓகே. அடுத்து நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஈடாக வேற யாரும் கிடையாது. அவருக்கு ஈடு யார் தான்? அவரே தான். தனக்குவமை இல்லாதான் வள்ளுவர் பெருமான் சொல்லுவார். நான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, சைவத்தின் மேல் சமயம் இல்லை, இல்லை வருதுல, சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இதையும் சொல்லலாம். திருவருட் பயனில் அடிக்கடி நான் சொல்லுவேன்ல உங்களுக்கு, நிகரில் இறை மேல் ஒருவன் இல்லாதான். நிகரில் என்ன, நிகராக யாருமே கிடையாது அப்படிங்கிறது இங்கே முடிச்சுக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தால என்ன சொல்லப்பட்டிருக்கு? நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்தும் ஆனாய். யாரெல்லாம் தியானிக்கின்றார்களோ அவங்களுடைய மனதுக்கு சுவாமி எதாக இருக்கார்? ஒரு வித்து போல் இருக்கிறார். மண் அப்படின்னா தலைவன். மண்ணானாய் மன்னவர்கோர் அமுதம் ஆனாய். எங்களுக்கெல்லாம் நீ மன்னவனாக இருக்க, உலகத்துக்கு மன்னவர்களுக்கெல்லாம் நீ தலைவராகவும் அமுதமாகவும் இருக்க. மறை நான்கும் ஆனாய் ஆரங்கமானாய் புரியும், பொன்னானாய் புரியும், மணியானாய் போகமானாய். நமக்கு நான் அப்போ சொன்னல, துய்ப்பனவும் சொல்லும்போது போகம்னு சொன்னேன்னா அதே தான். நமக்கு கிடைக்க போகம் பூரா யார் தான்? சுவாமி தான். ஒன்றும் மெய்ப்பொருளும் போகமும். போகம்னா என்ன? திருன்னா என்ன? திருன்னா போகம் அப்படிங்கிறது உலக போகம், திருங்கிறது சிவபோகம், முக்தி. அதனால் அது அழகாக நமக்கு சொல்லியாச்சு. அடுத்தால் என்ன சொல்கிறாரு? போகமானாய் பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே இல்லையா? இந்த பூமியில் ரொம்ப புகழக்கூடிய ஒரு பொருளாக இருப்பவர் நீதான். என்னானாய் எண்ணின்னல்லால் வேளையேன் என் சொல்லி ஏத்துகேனு. ஏத்துகேனது கீழே இருக்கிறதுக்கு மேலே வைக்கிறதா? ஏத்துதல், வாழ்த்துதலா, போற்றுதலா? போற்றுதல்னா என்னதுன்னு பார்த்தோம். போச்சு, மறந்து போச்சு. இன்னைக்கு பார்த்தது இன்னைக்கே மறந்துட்டேன். பாடுறது தான் போற்றுதல். போற்றுதல்னா என்னது? பாடுதல். சரி, அதனால அதை சொல்லியாச்சு. அடுத்தால என்ன சொல்கிறாரு? என்னானாய்னா எப்பா நீ எப்படிலாம் இருக்கப்பா, எப்படிலாம் இருக்க அப்படின்னு நினச்சி வேந்து போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எனக்கோ சிற்றறிவு, உன்னை பற்றி முழுசாக உணரவும் தெரியல எனக்கு. உண்டா இல்லையா? அவரோட முழு சிறப்பம்சமும் நமக்கு புரியுமா? இப்போது அந்த பக்கம் நம்ம சகதரெல்லாம் இருக்கோம். மும்மலங்களும் ஜம்முனெல்லாம் இருக்குது. என்னைக்கு பிரளயா கலராகி, என்னைக்கு விஞ்ஞான கலராகி இல்லையா? ஆமாம். அடுத்த பாட்டுப்பா நம்மளை எங்கேயோ கொண்டு போயிருப்பாருங்க. இந்த பதிகமே அப்படிதான்ப்பா, அப்படியே ஊனை உருக்கிடும். அத்தாவுன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் இல்லையா? நான் அடியவன், நீ ஆண்டவன். நீ என்ன செய்கிற? உன்னோட அன்புனால ஆர்த்தாய்னா என்னை அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டவன் உன் கூட. அவர் தான் நமக்கு அப்பாவாக இருக்கார், அம்மாவாக இருக்கார், மாமாவாக இருக்கார், மாமியாக இருக்கார். அப்புறம் என்ன? அடுத்த வரியை பாருங்கள். அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி. தீர்த்தம் நீராடுனா நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்டு? தீர்த்தத்தில் நீராடுனா பாவம் நீங்கும். இங்கே நம்ம தீர்த்தத்தில் நீராடவே இல்லை, அருள் நோக்கே தீர்த்த நீராட்டல் ஆயிட்டு. ஏன் இப்படி அருள் நோக்கே தீர்த்த நீராட்டாகுது? அதான்ப்பா, அதுக்கு என்ன, அதை எப்படி நீங்கள் எடுக்கணும்? கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு வரும். சென்றாலும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே. தீர்த்தமே சுவாமி தான். தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்து உய்வனோ. அப்புறம் சாமி தேவார் தான்.
தீத்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை மூத்தன் ஆய ஒருவனை பார்த்தனு கருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்து உய்வனோ. இல்லையா? அற்புதமான பாட்டு அதெல்லாம். ஏமா இது நான் சொன்னல, நீங்கள் இதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணில் கண்ணீர் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட பாடம், உருக்கிற பாட்டு. அப்போ அருள் நோக்கில், அவரோட அருள் நோக்காலே, நோக்குதல்னா பார்க்குறது, அவருடைய பார்வையாலே நம்மளை தீர்த்த நீராட்டி அப்படி சங்கல்பத்திலே நம்மளோட பாவத்தெல்லாம் நீக்கிருந்தார். எத்தனையும் அரியை நீ எளியானாய். இந்த எத்தனையும் அப்படிங்கிறத எளியைக்கு முன்னாலே கொண்டு கொட்டிக்கணும். இது வந்து நான் திருப்பி சொல்கிறேன், பாட்டு இப்படி தான் படிக்கணும், மாற்றக்கூடாது. பொருள் விளங்குறதுக்கு மட்டும்தான். இந்த அப்போதான் பார்த்தோம்ல, அப்பன் நீ அம்மை நீ அப்படிங்கிறதுல எனக்குங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கிடணும், அன்புடையங்கிற ஒரு வார்த்தையை எல்லாத்துலேயும் கொண்டு கொடுத்தோம். அன்புடைய மாமன் இருக்கிற அந்த வார்த்தை எனக்கு அன்புடைய அப்பன் நீ, எனக்கு அன்புடைய அம்மை நீ, எனக்கு அன்புடைய ஐயனும் நீ, எனக்கு அன்புடைய மாமனும் நீ, எனக்கு அன்புடைய மாமியும் நீ. அப்படி வச்சிங்கன்னா அந்த பாட்டோட பொருள் உங்களுக்கு புரியும். பட் தேவாரத்துலேயோ பதிக பாராட்டுக்கோ அதை மாற்றக்கூடாது. பொருள் புரியறதுக்கு லகுவாக சொல்லித்தாரேன், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே எத்தனையும் அறியனை எவ்வளவு அறியவன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாம, எத்தனையும் எளியான எனக்காக எவ்வளவு எளிமையானவனா இருக்க, நீ இறங்கி வர என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏற்று கொண்ட, எனக்காக இறங்கி வர என்னை ஆட்கொண்டு இறங்கி வந்து என்னை ஏற்றுக்கொண்டாய். பித்தனேன் இல்லையா, ஒரு நெறியில் நிற்கவே மாட்டேன், பித்து பிடிச்சி அலையிறேன். அப்புறம் என்னது, பேதை ஏன் அப்படின்னா எதையும் உணர மாட்டேங்க, புரிஞ்ச மாதிரி இருக்குது, அப்புறம் எல்லாம் என்ன செஞ்சிருது, மறந்து போயிடுது. அதனால் எதையும் உணர முடியல. பேயேன் வீணாக அலைகிறது. பேய் என்ன செய்யும், அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அது மாதிரி வீணாக அலைகிறது. அடுத்தால் என்னது, நாய். நாயை மாதிரி எழுந்த பிறப்ப பார்க்கவே முடியாது, நாய் மாதிரி அலையாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி. ஆக இவ்வளோ இப்படி என்னோட தன்மைகள் இந்த 4 தன்மை. சரியா? பித்தனாக இருக்கேன், பேதையனாக இருக்கேன், பேயேனாக இருக்கேன், நாயேனாக இருக்கேன். அடுத்தால ஒரு வரி போட்டார் பாருங்க, பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோ. அண்டர்லைன் பண்ணுங்க. நான் என்ன தப்பு பண்ணுறேன், என்ன எக்ஸ்கியூஸ் நீ கொடுத்துட்ருக்க, அத்தனை பொறுத்து போறிய. நம்ம பொறுப்புமா இன்னைக்கு நம்ம வீட்டில் நமக்கு முந்தினவங்களோ, நமக்கு சமமானவங்களோ, நமக்கு கீழே உள்ளவங்களோ, ஏன் பண்ணேன் கேட்போமா, கேட்கணும். இவ்வளோ வயசாகிட்டு இதை செய்யக்கூடாதுன்னு தெரியாதானே வயசில் மூத்தவங்களை கேட்போம். நம்ம மோட சமமாக இந்த இது கூட இல்லையா, ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். கீழே இருக்கவங்களா இன்னும் கொஞ்சம் நல்லா மிரட்டி அரட்டும். ஆனால் பாருங்கள், அவர் அப்படி சகிச்சு பொறுத்து போகிறார். இதுக்கு அவருக்கு என்ன செய்யணும், கோயில் கட்டி கும்பிடணும். மனசில் கோயில் தான் எல்லோரும் வெளியில் கட்டிட்டாங்களே, நீங்கள் மனசுக்குள்ளே ஜம்முன்னு அவருக்கு பொற்கோயில் கட்டுங்க. கெட்டி ஜேன்னு அவருக்கு வழிபாடு. தங்க கவசத்தை சாத்துங்க. பூஜை பாத்திரம் பூரா தங்கம் தான். சரியா? அதில் பூரா அங்கியில் பூரா நவரத்தினத்தை பதிச்சிருக்கு. சரியா? ஜேன்னு நம்ம கோயிலுக்குள்ளே வேறு யாரும் உடம்புல நம்ம ஆத்மாத்த முத்தி தான் இருப்பார். நாம் மட்டும்தான் பூஜையை நம்ம தான் பண்ணுறோம். இத்தனையும் எம்பரமோ ஐயா இந்த ஒரு வரியை கேட்டால் கண்ணீர் வரணும். கண்ணில் வருது அவங்க எல்லாருக்கும். இதுக்கெல்லாம் தகுதி எனக்கு இருக்கா, நீ இவ்வளவும் எனக்கு பண்ணுதியப்பா, எம்பரமோ ஐயா ஐயா. இதுக்கெல்லாம் என்ன தருமா காரணம், தகுதி இல்லாத எனக்கு இவ்வளவு ஏன் தருமா கிடைச்சிது, எம்பெருமான் திருக்கருணை உன் கருணையினால் கிடைச்சிதுப்பா எனக்கு. இதை விட வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில்? என்னெல்லாம் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்களேன். யார்கிட்ட நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்க. அதோடு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இவ்வளோ நீளம் லாங் ஆகும், அது போயிட்டே இருக்கும் இல்லையா? அது மறக்க வேண்டிய விஷயத்த அப்புறம் ஞாபகப்படுத்தி நம்மகிட்ட சொல்லி இத்தனை விஷயத்த நான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? கேட்கவே இல்லை, எனக்கே கேட்கல. கைலாயத்துக்கு எப்படி கேட்போம்? நல்ல ஜம்னு பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா சொல்லுங்க? இறைவனாக இல்லை, நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு சொல்லுங்க. அது பேசிக்காக நீங்கள் ஒரு டாப்பாக வச்சுட்டீங்க. அது அல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு வேறு என்ன பார்க்கணும்? இன்னைக்கு இந்த சிந்தனை இருந்தனால அந்த அம்மா சொன்னது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். வேற நான் எதிர்பார்க்குற பாயிண்ட் வரல. கை இல்லாதவங்கெல்லாம் இருக்காங்க, நான் கையோடு இருக்கேன். கால் இல்லாதவங்கெல்லாம் இருக்காங்க, நான் காலோடு இருக்கேன்.
கண் தெரியாதவங்கெல்லாம் இருக்காங்க, நான் கண்ணோட இருக்கேன். காது கேட்காதவங்கெல்லாம் இருக்காங்க, எனக்கு காது கேட்கு. பேச முடியாதவங்கெல்லாம் இருக்காங்க, என்னால் பாட முடியுது, பேச முடியுது. சரியா? புத்தி சுவாதீனமானவங்கெல்லாம் இருக்காங்க, எனக்கு நல்ல புத்தி இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் சாப்பாடே கிடைக்காதவங்க இருக்காங்க, என்னால் சாப்பிட முடியுது. சாப்பாடு கிடைக்கி சாப்பிட முடியுது. நல்ல துணி உடுத்த முடியாதவங்களாம் இருக்காங்க, என்னால் உடுத்த முடியுது. இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. நான் வந்து உங்களுக்கு புள்ளி வச்சாச்சு, கோலத்தை போட்டு நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கோ. இத்தனையும் எனக்கு தந்திருக்கார சாமி, அப்போ நான் நல்லா தானே இருக்கேன். அப்போ ஏன் நான் என்னமோ மாதிரி இருக்கேன், ஏதோ இருக்கேன்னு ஏன் நம்ம சொல்லணும்? அப்போ சுவாமி அவமதிக்கிறது அர்த்தமா இல்லையா? அந்த இடத்துல இவ்வளவு கொடுத்த சுவாமிக்கு நம்ம நன்றி எப்படி சொல்கிறது? என்ன சாமி அருளை நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா வச்சுருக்கேன். இந்த வார்த்தையை தான் நம்ம சொல்லணும். அடுத்த பாட்டு குலம் பொல்லேன் குணம் பொல்லேன். இதெல்லாம் வாசிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். குலம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், குணம்னாலும் என்னன்னு தெரியும். பொல்லைன்னா தீயவன் அர்த்தம். குறியும்னா குறிக்கோள். குறிக்கோள் நம்மகிட்ட நல்ல குறிக்கோள் இருக்கா? குறிக்கோள் நல்ல குறிக்கோள் இல்லைன்னு சொல்லக்கூடிய பாட்டு எது? பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவு வந்து மூப்பொடு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். அப்பர் சுவாமி தான். பால பருவத்தில் எனக்கு குறிக்கோள் இல்லை, சரி. அப்புறம் வாலிப பருவத்துலேயும் எனக்கு குறிக்கோள் இல்லை. அதுக்கப்புறம் கோல் வச்சுக்கிட்டு வயது முதிர்ந்த காலத்தில் நடக்கல, அப்பவும் எனக்கு குறிக்கோள் இல்லாமல் இப்படி வீணாக போயிட்டேனே அப்படின்னு அப்பர் சுவாமி நமக்காக பாடி கொடுத்துருப்பாரு. இங்கேயே அதை தான் சொல்கிறாரு. குறியும் போல நல்ல குறிக்கோள் இல்லை என்கிட்ட, குற்றமே பெரியதோட நிறைய தப்பு என்கிட்ட இருக்கு. ஆனால் நான் ஊரில் கத்தனை வரையும் விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் யார்கிட்ட இருக்குது குற்றம் மிகுதியா? என்கிட்டே இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறார்? கோலமாய நலம் போல்லேன். கோலம்னா என்னதுமா? வாசலில் போடுறோமே அதாம்மா கோலம்னா என்னது? தோற்றம். அப்போ கோலமாய நலம் பொல்லேன்னா சமணர்களில் 2 பிரிவு உண்டு. ஒருத்தங்க ஸ்வேதாம்பரர், வெண்ணிற ஆடை அணிவாங்க. இன்னொருத்தங்க திகம்பரர், ஆடையே அணிய மாட்டாங்க. அப்போ அவங்கள பார்த்தோன்னே எல்லோரும் வீட்டுக்குள்ள ஓடி போய் கதை உடைப்பாங்க. அதைத்தான் சொல்கிறாரு. இவர் சமணத்தில் இருந்தார்ல, இவர் அப்படி இருக்கலை. ஆனால் சமணத்தில் அது உண்டு இல்லை, அதுக்காக சொல்கிறாரு. அந்த சமணத்தில் இருந்ததுக்கு வருந்தி தான் இத்தனையும் பாடுறாரு. குலம் பொல்லேன் குணம் போல. நல்ல குணம் இல்லாதனால நான் இங்கே தாங்க சமணத்தை பார்க்க போனேன். அங்கே எனக்கு குறிக்கோள் இல்லாமல் தானே நான் அங்கே போனேன். அதனால் நிறைய குற்றம் செஞ்சவன் தானே அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு. அடுத்து நான் பொல்லேன். நானே ஒரு பொல்லாதவன், நான் தேவையில்லாமல் அங்கே போய் வீணாக போயிட்டேன். ஞானி அல்லேன். நான் வந்து ஞானி கிடையாது. நல்லாரோடு இசைந்திலேன். நல்லார் யாரு? அதுக்கு நீங்கள் வரி சொல்லுங்கப்பா, நான் டேக்ஸ் தானே கேட்க உங்கள்கிட்ட எப்போதும். நல்ல நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்று, அவர் குணங்கள் உரைப்பதும் நன்று. வேற அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரிய. ஏன் வர மாட்டேக்கு? ஏன் வரல? வரணும். இந்த வரியை எழுதி வைங்க உங்கள் புக்கில் மேலே. அடியார் நடுவுள் இருக்கும் அருள். ஏன் அடியார் நடுவில் இருக்கணும்? சொந்தக்காரங்க நடுவில் இருந்தானே, ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இருந்தானே. ஏன் அடியார் நடுவில் இருக்கணும்? ஏன் சொந்தக்காரங்க கூட இந்த சாமி நினைக்கலாம், ஃபேமிலியாக போய். அதாம்மா, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மளே மாதிரி தாட்டில் தானே இருப்பாங்க. அது வினை செய்ய தூண்டும். அடியாரோட இருக்குது வினை கழியும். சரி. கீழே இறங்குற மாதிரி. செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்களி அன்பரோடு மரியி மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணென தொழுவி. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன வார்த்தை? நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? சித்ராக்கு ஒரு கரவொலி. அப்பாடா, யாராவது ஒரு தடவை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம். சார்ந்ததன் வண்ணம். தனியாக நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம எப்படி இருக்க மாட்டோம்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வகுப்பில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கையில் இருக்குமா? அது வேறு மாதிரி தான் இருப்போம். நம்ம அங்கே வேறு ஆள், குடும்ப தலைவி, வீட்டு வேலை, அவ்வளோதான். இங்கே நான் உட்காந்துருக்கும் போது இந்த அடியார் கூட்டத்தில் இருக்கும்போது இந்த சிந்தனை நமக்கு வரும். அதனால தான் அது சொல்கிறாரு. நல்லாரோடு இசைந்திலேன் நடுவே நின்ற விலங்கல்லேன். விலங்கு அல்லாது ஒளிஞ்சிடும். ஒன்று மனுஷத்தன்மையோடு இருக்கும், இல்லை மிருகத்தன்மையோடு இல்லை. மிருகத்தன்மையும் இல்லை, இப்படி நான் 2ம் கெட்டால இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெறுப்பனவும் மிக பெரிதும் வேண்டாததைத்தான் ஓவராக காசிப்.
வம்பு பேசுகிறேன். இளம் பொல்லேன் இறப்பதே ஈய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ பொய்யான சொற்கள் கடுஞ்சொற்களை எல்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருந்தேன். நல்ல குடியிலையும் பிறக்கலை, அதனால் என்கிட்ட நல்ல தன்மையெல்லாம் இல்லை. நான் இகழப்பட்டேன். யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கேட்டால் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுத்தா என்ன பலன்? கொடுக்காட்டா என்ன பலன்? திருமறை வரி வேணும். நம்ம சொந்த கருத்தெல்லாம் எனக்கு வேண்டாம். இட் இஸ் நாட் கான்ஃபரன்ஸு. எனக்கு பூரா எனக்கு நீங்கள் பாட்டு வரி தான் தரணும். இறப்பவர்க்கு ஈய வைத்தான், ஈபவர்க்கு அருளும் வைத்தான். நீங்கள் கொடுத்தா அருள். கறப்பவர் தங்கட்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு மறைச்சி வச்சா கடு நரகங்கள் வைத்தான். கொடுக்க மாட்டேன் நீ பத்திரமா வச்சுருந்தேன்னா எங்கே போகணும்? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகும்போது கொண்டு போயிடலாமா? நரகத்துக்கு போகும்போது கொண்டு தான் போக முடியாத. சொர்க்கத்துக்கு போனாலும் கொண்டு போக முடியாது, நரகத்துக்கு போனாலும் கொண்டு போக முடியாது. அடுத்த பிறகு இதை பேக் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வர முடியாது. எதுவும் நம்மகிட்ட கிடையாது, எதுவுமே நம்ம இது கிடையாது. சரி, அடுத்து என் செய்வான் தோன்றினேன் ஏழை ஏனை. எதுக்குத்தான் நான் பிறந்தேன்னு எனக்கே தெரியலை. அடுத்து சங்கநிதி பதுமநிதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தெரியலேன்னு சொல்லலம்மா. இந்த பாடலெல்லாம் யாருக்காக பாடப்பட்டிருக்குமா? நமக்காக. இந்த இது உள்ளே இருந்து அவரை பாட வச்சது யாரு? அப்போ இந்த காலையில் சொன்னது தான், காலையில் என்ன மதியம்தான். நாங்கள் வந்து இப்போ நானே பாடம் சொல்கிறேன்னா இது நானே சொல்கிறதே கிடையாது. நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு சாமிகிட்ட ஒரு பாண்டை போட்டுட்டு நான் அங்கே போய் வாயாசு இப்போ நீ சொல்லியிருப்பான்னு பாட்டு போட்டு தான் வருது. இப்போ நான் சொல்கிறேன்னா எனக்கு உள்ளேருந்து யார் சொல்லணும்? சாமி உணர்த்த நான் சொல்லுவேன். சரியா? அதே தான். அதுக்கு அடுத்தால எந்த இதில் உட்காந்தாலும் அப்படி தான். நான் முதல்ல உள்ளின்ற நாவிற்கு உரையாடியாக நினச்சிட்டு தான் உட்காருவேன். ஏன்னா நான் வெறும் இதில் வரும்லாமா, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சம், அந்த பாட்டை சொல்லுங்க. முன்னம் நீ பொறி நல்வினை பயனுடைய முழுமதிதன் மண்ணு காவிரி சூத்திரு வளஞ்சொலி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடுவாங்க மாதோர் பூரனை வளஞ்சொலி பெருகிய மருந்தினை வயற்காடு ஞான வேதி ஞான சம்பந்தன் வாய் நவிற்றியம்மா தமிழ் மாலை. ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ். என் வாய் சொல்லிச்சுங்க, நான் சொன்னேன்னு சொல்லலை. அப்போ நான் வந்து மவுத் பீஸ், நான் வாய் அசைக்கிறேன். எனக்கு உள்ளே இருந்து யார் சொல்கிறா? சுவாமி சொல்கிறான்னு சொல்கிறது. அது மாதிரி நமக்கு சாமி உள்ளே இருந்தார் தான் எல்லாம் சாத்தியம். அப்போ இந்த சங்கநீதி பதுமநீதி அப்படிங்கிறது என்னது? நம்ம இதை கேட்கறதுக்குள்ள சாரதா அதை கேட்டாங்களேன்னு அவரே இப்படி படிக்காரன்னு அங்கே போயிட்டோம். சங்கநீதி பதுமநீதினா என்னது? குபேரன்ட்டு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள். சங்கம் அப்படின்னா சங்கு மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய குவியல், நிதி குவியல். பதுமம்னா தாமரை மாதிரி குமிச்சு வச்சுருக்கக்கூடிய நிதி. இது இரண்டும் தந்து தரணின்னா என்னது? பூமி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே பார்த்தோம். அப்புறம் வான், உங்களை பூமியை கொடுத்து ஆள சொன்னாலும் சரி, வான் ஆள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்ல. இதெல்லாம் எங்களுக்கு யாராவது கொடுத்து நீங்கள் இந்த பூலோகத்தை ஆண்டுக்கோங்க, இந்த வான்லோகத்தை ஆண்டுக்கோங்கன்னு சொன்னால் நாங்கள் அதெல்லாம் மதிக்க மாட்டோம். ஏன்னா அவங்க மாதேவருக்கு ஏகாந்தர் அல்லர். மாதேவர்னா யார்? சுவாமி. அவருக்கு அவங்கெல்லாம் அடியாராக இல்லைன்னா அவங்க கொடுக்கக்கூடிய எதுவும் எங்களுக்கு தேவை கிடையாது. அதே சமயம் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய், அங்கம்னா உடல் உறுப்பு, அதெல்லாம் குறைஞ்சு போய் தொழுநோயராகவும் இருந்து உரித்து தின்றும் புலையரேனும், பசுவை புலால் சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் கங்கை வார் சடை கறந்தார்க்கு அன்பராகும். கங்கை வார் சடை கறந்தார் யாரு? சிவபெருமான், கங்காதரமூர்த்தி. அவருக்கு அன்பராக இருந்தால் அவர் கண்டீர், அவர் அடியாரெல்லாம் பார்க்கல, நான் வணங்கும் கடவுளாரேன்ட்டு. சரியா? அப்போ அந்த இடத்துல ஜாதி குலம் எதுவுமே நிற்கலை. அந்த நோக்கம் வந்து நல்லா இருந்தால் அந்த ஆன்மா வந்து ஒரு சிவனை வழிபடுது அப்படின்னா அவர் நமக்கு சிவம். சரிதானே? அப்படின்னா அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. யாரையும் எதையும் வச்சு இகழக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு இதில். இந்த பாட்டை நம்முடைய சிவஞான சுவாமிகள் வந்து கலசை 18 அந்தாதியில் ஒரு பாட்டில் பாடியிருக்காரு. சிவனெனும் மொழியை கொடிய சண்டாளன் செப்பிடின் அவனுடன் உரைக.
ஒரு சண்டாளம் இருக்கான். அந்த காலத்தில் திட்டுவாங்க தெரியுமா, சண்டாளம் திட்டுவாங்க. சண்டாளங்கிறது ஆக்சுவலாக வடமொழி, கீழானவர்கள் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பொருள் அதுக்கு. அப்போ ஒரு கொடிய சண்டை, ரொம்ப கீழ்த்தரமான ஒருத்தன் வந்து சிவன்கிற மொழியை சொன்னால் அவனோடு உரைகனா அவன் கூட இரு, அவனோடு கலந்து பேச, நீ அவன்கிட்ட பேசு, அவன் இனத்தை பார்க்காத. அடுத்தால அவனோடு அருகிருந்து உண்ணுது, அவன் கூட சாடுவோமா, நம்ம சண்டாளம் கூட உட்காந்து சாடுவோமா? ஆனால் சாப்பிடுங்க என்னும் உவமையில் ஸ்ருதி, அதாவது உபநிடதத்தில் சொல்லப்பட்ட அந்த கருத்தை பொருள்தனை நம்பா ஊமரோடு உடன்பையில் கொடியோன் இவனெனை கழித்தால் ஐயனே கதி வேர் எனக்கு இல்லை கலசை ஆண்டகையே அப்படின்னு சிவஞான சுவாமி அழகா நம்முடைய ஆதின குலதெய்வம் பாடியிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ யாரையும் எதையும் வச்சு இகழாதீர்கள். இகழ்ந்தால் நமக்கு அது என்னது? செய்யும்போது தீவினை, ஸ்டோர் ஆகும்போது பாவம், பலன் தரும்போது துன்பம். அப்போ சொந்த காசில் என்ன வைக்கக்கூடாது? வைக்கக்கூடாது. யாரையும் இகழ்ந்து பேச வேண்டாம் நம்ம அப்படிங்கிறதோட ஒரு அருமையான, எனக்கு இந்த 2 பதிகமும் இன்னும் சிந்திக்கணும், அதில் அவ்வளோ இருக்குது. ஆனால் என்ன செய்ய, நமக்கு நேரம் வரையறைன்னு இருக்குது, அதுக்குள்ளே நம்ம சிந்திக்கணுமே அப்படிங்கிறதுனால இயன்ற அளவுக்கு இதை நம்ம சுவாமி நமக்கு கொடுத்த காலகட்டம் வரைக்கும் நம்ம அதை சிந்திச்சாச்சு. திருமந்திரம் அடுத்த கிளாஸில் வேணால் சேர்த்து பார்க்கலாம். நேரம் ஆகிடும் அந்த கிளாஸில். இது என்னன்னா தனித்தனி ஒரு கிழமை ஒவ்வொரு ஊருக்கு இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து 2 ஊர்